இன்றைக்கி பேபி கார்னை எடுத்துக்கிட்டு அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்ட் ஷேப் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு போல் இஞ்சி, 4 பல்லு போல் பூண்டு, ஒரு 10 உடச்ச முந்திரி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் உடச்ச கடலை, ஒரு ஸ்பூன் போல் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு கப் போல் சின்ன கப் போல் தேங்காய், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வேணும்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நல்லா மைய பேஸ்ட்டுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த இடம் சொதப்பின இடம் இது தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா பேன் சூடாக இருக்கும்போது பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி கரிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் மிதமான சூட்டில் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பேபி கார்ன் ஆட் பண்ணிட்டு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கிரேவியை ஆட் பண்ணிவிட்டு 2 மடங்கு போல் தண்ணி விட்டு 2 பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அட்டகாசமான கிரேவி ரெடி ஆகிடுங்க. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமியும் சேர்த்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா ஃபைனல் டச்சுக்கு ஒரு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.